ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்க வீட்டுக்கு சிம்னி வாங்க முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன சிம்னி வாங்கலாம், எது வந்து வீட்டுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். மார்க்கெட்ல 2 டைப் ஆஃப் சிம்னிஸ் அவைலபிளா இருக்கு. ஒன்னு பஃபல் ஃபில்டர், இன்னொன்னு ஃபில்டர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. கடைக்கு போனீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அவங்க ப்ரிஃபர் பண்றது ஃபில்டர்லெஸ் போயிடுங்க மேடம், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவுமே இருக்காது, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ட்ரூத் அது கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஸோ வீட்டுக்கு சிம்னி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கடைக்கும் போயாச்சு, அவங்க ஃபில்டர்லெஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஃபில்டர்லெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உண்மையில் அது ஃபில்டர் கிடையாது. ஸோ டைரெக்டாக உங்கள் சமைக்கிற இடத்துல சக் பண்ணுற காற்றை மொத்தமாக வெளியே அனுப்புறது தான் ஃபில்டர்லெஸ். இது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். ஏன்னா எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாததுனால எடுத்து கழுவுறது கொள்றதுலாம் நிறைய வேலை இருக்கும். ஸோ அந்த வேலைலாம் இதில் இல்லை, ரொம்ப ஈஸி தான், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஈவன் உங்களோட இபி கன்சப்ஷனுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பவர் தேவைப்படாது இதுக்கு. இது சக் பண்ணுறதுக்கு மினிமல் பவர் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குல்ல, ஆனால் நிறைய விஷயத்த கம்பெனிக்காரங்க மறைச்சிடுறாங்க, இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லாமல் இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபில்டர்லெஸ்ஸோட பாசிட்டிவ் சைட்ஸ் சொல்லிட்டேன். ரெண்டாவது வெரைட்டி பார்த்தீங்கன்னா பஃபல் ஃபில்டர். இந்த பஃபல் ஃபில்டர் எல்லாரும் ஒதுக்குற மாதிரி கண்டிப்பாக இது கொஞ்சம் வேலை வைக்கிற விஷயம்தான். நீங்கள் அட்லீஸ்ட் 1 மாதமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வாஷ் பண்ணி தான் ஆகணும், க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஃபில்டர்லெஸ் மாதிரி இதை ஈஸியாக அப்படியே விட்டுலாம் வைக்க முடியாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சக் பண்ணுற காற்றை மொத்தத்தையும் நேராக வெளியே அனுப்பாமல் இந்த மெஷ்லேயும் பிடிச்சிக்கும். லைக் ஆயிலு, க்ரீஸு, ஃபுட் ஐட்டம்ஸு, எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கலாக இருந்தாலும் இதுலேயே ஸ்டக் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டோட அளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு சக்ஷன் பவர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. இந்த ஃபில்டர் தாண்டி உங்களுக்கு காற்றை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக பவர் எடுத்துக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே பாசிட்டிவ் சைட் சொல்லியாச்சு இல்லையா? இப்போ எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆயிலெலாம் மோட்டரில் ஸ்டக் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் பஃபல் ஃபில்டரில். பட் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுலேயும் ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் அதை கொடுக்கும்போது அதில் ஆயில் டெப்ரிஸ் எது இருந்தாலும் அதை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கலெக்டிங் ட்ரேயில் ட்ராப்பிங்காக அதில் விழுந்துடும். ஸோ இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம் ஈஸியாக. இது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, அதுக்கே நான் எஃபர்ட் போட்டு க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்கு பஃபல் ஃபில்டர் வாங்கணும், ஃபில்டர்லெஸ்ஸே போயிடலாமே, அது நல்லா தானே இருக்கும், நான் ஏன் இவ்வளோ மெனக்கடணும் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இங்கே தான் ஒரு சூட்சமே இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வெப்சைட் போய் செக் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான வேர்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று நாட் ஃபார் ஹெவி குக்கிங், இன்னொன்று பிஸி குக்கிங். ஸோ நம்ம இந்தியன் கிச்சன் அப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸே கிடையாது. நம்ம நல்ல ஆயில் யூஸ் பண்ணி சமைக்கிறவங்க தான். அதே மாதிரி எப்பயுமே 3 வேளை சமைக்கிறது, 2 வேளை சமைக்கிற பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஃபில்டர்லெஸ் அப்படிங்கிறது பெருசாக ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமைக்கும்போது யூஸ் பண்ணுற ஆயில்லேருந்து டஸ்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபில்டர் இல்லாதனால சக் பண்ணி வெளியே அனுப்பும்போது அந்த வெண்ட் வழியாக போகும்போது அந்த வெண்ட் ஃபுல்லாக இந்த ஆயில்ஸ் ஃபுல்லாக டெபாசிட் ஆகிடும். ஸோ ஃபார் இவங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னவங்க இயர்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னலாக கூப்பிட்டு க்ளீன் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த வெண்ட்டையே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ப்ரைஸ் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 2000 rupees செலவாகும் இயர்லி ஒன்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் பஃபல் ஃபில்டரே போயிருக்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு பஃபல் ஃபில்டர் இருந்ததுன்னா அதில் போய் டெபாசிட் ஆகும். அது ஈஸியாக மாதத்துக்கு ஒரு முறை நம்மளே கழுவி வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு இது நீங்கள் ஃபில்டர்லெஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் அதுக்குன்னு ப்ரொஃபஷ்னலாக ஆளை கூப்பிடணும். பஃபல் ஃபில்டரை நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஃபில்டர்லெஸ்க்கு நீங்கள் ப்ரொஃபஷ்னலான ஆளை தான் கூப்பிட்டு அதை கழட்டி மாற்றுறதோ இல்லை ரிப்பேர் பண்ணுறதோ சரி பண்ணுறதோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆளை கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்ற மாதிரி. இந்த மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பஃபல் ஃபில்டரை கழுவி மாட்டணும் அப்படிங்கிறது தான் மெயின்டெனன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ கழுவுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனப்பட்டு நீங்கள் early ஒன்ஸ் பெரிய அமௌண்ட்டாக செலவு பண்ண போகிறீங்களா, இல்லை 1 மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை நானே கழுவி போட்டுக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஃபில்டர்லெஸ் போடுறதா ஃபில்டர் போடுறதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ ஃபார் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சின்ன கழுவுற விஷயத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு பெரிய செலவு வைக்க நான் விரும்பலை.
என்னை பொறுத்த வரைக்கும் பஃபிள் ஃபில்டர் போயிடுங்க. இதில் நிறைய ட்ராபேக்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து பேர்ன் ஆகிடுது அப்படின்லாம். பேர்ன் ஆகிடுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை மெயின்டைனே பண்ணாமல் கழுவாமல் அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மெஷ்ஷில் ஃபில்டரில் போயிட்டு அடைச்சி ஃபில்டர்லேருந்து காற்று வெளியவே போக முடியாத அளவுக்கு அவ்வளோ கச்சடா வந்து அதில் டெபாசிட் ஆகிருக்கு. அதை மீறி மெஷின்லேயும், அதாவது உள்ளே இருக்க மோட்டர்லேயும் போய் டெபாசிட் ஆகி அந்த மோட்டரோட ஹீட் தாங்காமல் அந்த ஆயில் அப்புறம் பற்றிக்கிட்டு எரியுறது அப்படிங்கிறது கதை வேற. அந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணாத ஆள் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபில்டர்லெஸ்ஸே போயிடுங்க, அது பெட்டர். இல்லை நான் ப்ராப்பராக மாதம் ஒரு முறை க்ளீன் பண்ணிவிடுவேன், அந்த அளவுக்கு அடைச்சிக்கிற அளவுக்கு நான் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்க மாட்டேன், நல்லா மெயின்டைன் பண்ணுற ஆள் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பஃபிள் ஃபில்டர் போயிடுங்க. இதுக்கு கரெக்டாக ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்ன வரைக்கும் கமர்ஷியலாக குக் பண்ணுற எல்லா இடத்துலையுமே பஃபிள் ஃபில்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் வந்து இதோட சக்ஷன் பவர், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ப்ரூவன் மெத்தடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே. இதை வந்து ஃபில்டர்லெஸ் வந்து கமர்ஷியல் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் ட்ரூத்து. ஸோ இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கு என்னதான் வந்து டெக்னாலஜி மாறிட்டே இருந்தாலும் சில கன்வீனியன்ட் அப்படிங்கிறது சிலது மாறவே மாறாது. ஸோ அதை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் பஃபிள் ஃபில்டர் போகலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேபரோடது பஃபிள் ஃபில்டர் வச்ச சிம்னி தான். இது 90 சென்டிமீட்டர் கொண்டது. நான் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.